இந்திரஜித்தன் தனக்குத்தானே பேசிக் கொள்கிறான். இந்த மனிதர்களை என்னால் எதிர்த்து நிற்க முடியாத நிலையில இந்திரனை இவன் எதிர்த்து வென்றானே என்று இந்த உலகம் என்னை ஏளனமாக பேசாதான். இந்திரனை வெற்றி கொள்வதற்கு மட்டுமே இவனது வலிமை இருக்கும். இந்த மானுடர்களையும் விலங்குகளான வானரங்களையும் எதிர்த்து வெல்லுதற்கு இவனிடம் ஆற்றல் இல்லை என்று இந்த உலகம் என்னை பழிக்குமே என்று வெட்கப்பட்ட இந்திரஜித்தன் அவன் அவ்வாறு எண்ணிக்கொண்டிருந்த வேளையிலேயே என்னாயிற்றாம், என்று அவன் பகர்கின்ற எல்லை வல்விசை குன்றொடு மரங்களும் பிணத்தின் கூட்டமும் பொன்றின கரிகளும் கவிகள் போக்கின சென்றன பெரும்படை இரிந்து சிந்தின. எஞ்சிய பல ஆயிரக்கணக்கான படை வீரர்கள் இந்திரஜித்தனை சூழ்ந்திருக்க, அந்த நேரத்துல இந்திரஜித்தன் தனக்குத்தானே எண்ணிக்கொண்டிருந்த அந்த சமயத்துல என்று அவன் பகர்கின்ற எல்லை தனக்குத்தானே இந்திரஜித்தன் பேசிக்கொண்டிருந்த அந்த நேரத்துல வல்விசை மிகுதியான ஆற்றலோடு குன்றொடு மரங்களும், இந்த வானரங்கள் எல்லாம் பல குன்றுகளையும் மரங்களையும் பெயர்த்து எடுத்து பிணத்தின் கூட்டமும், இதுகாரும் அந்த போர்க்களத்திலே இறந்து கிடந்த அரக்கர்களினது உடல், யானைகளினது உடல், குதிரைகளினது உடல், பொன்றின கரிகளும், கரிகள்னா யானைகள், இறந்து கிடந்த வீரர்களினது உடலையும் யானைகள் குதிரைகளினது உடல்களையும் கற்களையும் மரங்களையும் ஒரு சேர வேகமாக இந்த இந்திரஜித்தனை சூழ்ந்திருக்கக்கூடிய படை வீரர்கள் மீது எரிந்ததினால், கவிகள் போக்கின, கவிகள் குரங்குகள் எரிந்ததினால் சென்றன பெரும் படை இரிந்து சிந்தின. இந்திரஜித்தனோடு இருந்த பெரிய படை முற்றிலுமாக நிலை கட்டு தாறுமாறாக ஓடத் தொடங்கின. அவ்வாறு அந்த படை வீரர்கள் ஓடுகின்ற பொழுது இலக்குவனது அம்புகள் அவர்களை அழித்தது. எப்படி? ஒதுங்கினர், ஒருவர் கீழ் ஒருவர் புக்குற பதுங்கினர், நடுங்கினர், பகழி பாய்தலின் பிதுங்கினர், குடர் உடல் பிளவு பட்டனர், மதம் புலர் களிறு என சீற்றம் மாறினர். ஒதுங்கினர், இந்த வானரங்கள் எரியக்கூடிய ஆயுதங்களினாலும் கற்களினாலும் மலைகளினாலும் ஏனைய மரங்களினாலும் நாம் தாக்கப்பட்டு விடக்கூடாது என்று ஒருவர் கீழ் ஒருவர் புக்குற பதுங்கினர், நடுங்கினர். ஒருவருக்கு கீழே ஒருவர் தங்களை ஒளித்து கொண்டார்கள். தங்களுக்கு இனி என்ன ஆகுமோ என்று நடுங்கினார்கள். இந்த நடுக்கத்தோடு பகழி பாய்தலின் இலக்குவனது அம்புகள் தொடர்ந்து பாய்ந்து கொண்டிருப்பதினால் குடர் பிதுங்கினர், உடல் பிளவு பட்டனர். பதுங்கிய வீரர்கள் இலக்குவன் அம்புகளினால் தாக்கப்பட்டு உடல் பிளந்தார்கள், குடல்களெல்லாம் வெளியே சிந்தின. மதம் புலர் களிறு என சீற்றம் மாறினர். மதம் பற்றி செருக்கடங்கிய யானைகளை போன்று சினம் ஒழிந்து செய்வது அறியாமல் கீழே விழுந்தார்கள். மேலும் என்னாயிற்று? வீரன் வெங்கனையொடும் கவிகள் வீசிய கார்வரை அரக்கர்தம் கடலின் விழுந்தன. போர் நெடும் கால் பொற பொழியும் மா மழை தாரையும் மேகமும் படிந்த தன்மையில். வீரன் வெங்கனையோடு, இலக்குவனால் எய்யப்பட்ட கொடிய அம்புகளோடு, கவிகள் வீசிய கார்வரை வானரங்களால் எரியப்பட்ட கருத்த நிறத்தில் உண்டான பாறைகளை கொண்டுள்ள மலைகள், அரக்கர்தம் கடலின் விழுந்தன. அரக்கருடைய சேனையாகிய கடலில் இந்த அம்புகளும் மலைகளும் வந்து விழுந்ததினால், போர் நெடும் கால் போரா, பொருது அலைக்கும் நெடிய பெருங்காற்று மோதுவதினால், பொழியும் மாமழை தாரையும், பொழிதலை உடைய கரிய மழை மேகங்களினது தாரைகள் சிந்துவது போல
மேகமும் படிந்த தன்மைய, இந்த மேகங்களும் ஒரு சேர அந்த கடல்ல படிந்தது போல மலைகளாகிய மேகங்களும் மழை திவலைகளாகிய இலக்குவனது அம்புகளும் வானரர்களால் எரியப்படக்கூடிய நிலையில இந்த கடல் போன்று பறந்து கிடக்கக்கூடிய அரக்கர்களினது சேனை நடுவே இவைகள் மேகங்களைப் போலும் மழைகளைப் போலவும் விழுந்து அந்த கடலாகிய அரக்கர் படையை அதிரச் செய்தது. இந்த நிலையில அனுமன் இந்திரஜித்தனை பார்த்து ஏளனமாக பேசத் தொடங்கினான். இதெல்லாம் போர்க்களத்தில் இயல்பாக நடக்கக்கூடிய செயல்கள். இப்ப உதாரணம், ஏன் இவ்வாறு போர்க்களத்தில் வீரர்கள் பேசுகிறார்கள்னா, தாங்கள் பெற்ற வெற்றியை முதன்மையாக கொண்டு எதிர்க்கக்கூடியவர்களை கொஞ்சம் ஏளனமாக எள்ளி நகையாடுதல் போல பேசினா அவர்கள் கவனம் சிதறும். அவர்கள் இதுகாரும் ஒரு ஒருமுகப்பட்ட சிந்தனையோடு போரினை செய்து கொண்டிருந்தாலும் தங்களை பற்றின ஏளனங்கள் வருகின்ற பொழுது அவர்கள் கவனம் சிதறும். அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அவர்களை போர்க்களத்தில் எளிதில் வெல்லலாம். இதெல்லாம் அந்த காலத்துல போர்க்களத்தில். இன்றைக்கு நாம இதை நிறைய அளவில் கிரிக்கெட் கிரவுண்ட்ல பார்க்கிறோம் இல்லையா? ஒருவரை ஒருவர் ஏளனமாகவும் நிந்தித்து கொண்டும் இருக்க, கோபப்படுதலினால தங்களினது கவனங்களானது சிதற தவறான முறையில ஆடுதற்கு வாய்ப்பு ஏற்பட இதெல்லாம் பார்க்கிறோம். இது அந்த காலத்துல போர்க்களத்துல ஒரு யுக்தியாகவே பயன்படுத்தி இருக்கிறார்கள். தங்களை பெருமையாக பேசிக்கொள்ளுதலும் தங்களை எதிர்த்தவர்களை சிறுமைப்பட பேசுதலும் அன்றைக்கு வழக்கத்துல இருந்தது. அதனாலதான் அனுமன் பேசுறான். திரை கடல் பெரும் படை இரிந்து சிந்திட மரத்தினின் புடைத்து அடர்ந்து உருத்த மாருதி அரக்கனுக்கு அணித்து என அணுகி அன்னவன் வரக்கதம் சிறப்பன மாற்றம் கூறுவான். திரைக்கடல் பெரும் படை இரிந்து சிந்திட, திரைன்னா அலைகள், அலைகளை உடைய பெரிய கடல் போன்ற அரக்கரது படையானது நிலை கட்டு சிதறி ஓட, மரத்தினின் புடைத்து அடர்த்து உருத்த மாருதி, மரத்தினால் அந்த அரக்க வீரர்களை தாக்கிக் கொண்டே முன்னேறின அனுமன் அரக்கனுக்கு அணித்து என அணுகி இந்திரஜித்தனுக்கு அருகாமையில போய் நின்று கொண்டு அன்னவன் கதம் வர சிறப்பன மாற்றம் கூறுவான். கதம்னா கோபம். அந்த அரக்கனாகிய இந்திரஜித்தனுக்கு மிகுதியான வெகுளி தோன்றுதற்கு ஏதுவாகிய அவனை ஏளனம் செய்யக்கூடிய மொழிகளை பேசத் தொடங்கினான் அனுமன். இது போர்க்களத்தில் தவிர்க்க முடியாதது. தடம் திரை பறவை அன்ன சக்கர யூகம் புக்கு கிடந்தது கண்டது உண்டோ நான் ஒலி கேட்டிலோமை தொடர்ந்து போய் அயோத்தி தன்னை கிளையொடும் துணிய நூறி நடந்தது எப்போது வேள்வி முடிந்ததே கருமம் நன்றி. நான் அயோத்தி நோக்கி சீதையை கொன்றதற்கு பிறகு, மாயா சீதையை கொன்றதன் பிறகு இந்திரஜித்தன் சொன்னான் அல்லவா, நான் பெரும் படையோடு அயோத்தி நோக்கி செல்ல போகிறேன் என்று. அதை இப்ப ஏளனமா கேட்கிறான் அனுமன். தடந்திரை பறவை அன்ன சக்கர யூகம், பெரிய அலைகளை உடைய கடல் போன்ற சக்கர வியூகமாக அமைந்த நினது படை. பழைய காலத்துல போர்க்களத்தினை சந்திக்கின்ற பொழுது எதிரியை நாம் எவ்வாறு நம்முடைய படையை ஊடுருவாது இருப்பதற்கு எவ்வாறு எல்லாம் தம்முடைய படையை கட்டமைக்க வேண்டும் என்பதனை முடிவு செய்வார்கள். அதற்கு பேரு வியூகம்னு பேர். தமிழ்ல யூகம்னு எழுதுற, அது தமிழ் படுத்தி கொண்ட ஒரு சொல், வியூகம்னு பேர். இது பல்வேறு விதமான வியூகங்கள் உண்டு. சக்கர வியூகம், பதும வியூகம், சர்ப்ப வியூகம், கருட வியூகம் என்றெல்லாம். இந்த வியூகத்திற்கு என்ன அடிப்படைன்னு கேட்டா, ஒவ்வொரு வியூகத்துல சில முக்கியமான இடங்கள் இருக்கும். அந்த முக்கியமான இடங்கள்ல மகாரதர்கள் முன்னிற்பார்கள். இப்போ உதாரணம்,
சக்கர வியூகம்னு சொன்னாக்க சக்கர வியூகத்தின் மையத்துல தலைமையான போர் வீரன் இருக்கும். ஒரு அரசன்னா அவன் சக்கர வியூகத்தின் நடுவுல இருப்பான். அந்த சக்கரத்துக்கு உண்டான ஆரக்கால்கள் இருக்குல்ல, அது 4 இருக்கலாம், 8 இருக்கலாம், 16 இருக்கலாம். உங்களிடம் உண்டான படையின் எண்ணிக்கையை பொறுத்தது. அப்போ அந்த 8 ஆரக்கால்கள் இருந்ததுன்னா ஒவ்வொரு ஆரக்கால்களுக்கு தலைப்புல ஒரு மகாரதன் பெரும் படையோட நிற்பான். அந்த காலத்துல பெரும் வீரர்கள் இப்படித்தான் பகுத்தார்கள்: மகாரதர்கள், சமரதர்கள், அதிரதர்கள், அர்த்தரதர்கள். இந்த மகாரதர்கள் நிற்பார்கள். அவர்களை யார் ஒருவராலும் வெல்ல முடியாத அளவினுக்கு போர் ஆற்றலும் அனுபவமும் உடையவர்கள். நீங்க அவர்களை தாக்கி கொண்டு அந்த சக்கர வியூகத்தை பிளந்து நடுவுல இருக்கக்கூடிய பிரதான எதிரியான மன்னனை அழிக்கணும். நீங்க இதை பார்க்கலாம். இது ராமாயணத்திற்கு பின்பு தோன்றின மகாபாரதத்துல அபிமன்யு சக்கர வியூகத்தை உடைத்து கொண்டு உள்ளே செல்லும். அவன் உள்ளே செல்லுகின்ற பொழுது நடுவுல நின்றவன் விலக அந்த நடுவில் இவன் போய் சிக்கிக்கொள். தேறினது சக்கரத்தின் ஆரக்கால்கள் போல 8 முனைகள்ல இருக்கக்கூடிய மகாரதர்கள் எண்மரும் திரும்பி இவனை தாக்க தொடங்கும். சக்கர வியூகத்தினை உடைத்து கொண்டு செல்லுதல் என்பது தனித்ததோர் ஆற்றல். அதை விட தனித்ததோர் ஆற்றலோடு செயல்பட்டாதான் உள்ள போனவன் வெளியே வர முடியும். இது தவிர்க்க முடியாது. அதனால அதே மாதிரி சர்ப்ப வியூகம் அப்படின்னா பாம்பு நெளிதலை போல. அப்படி நெளிந்து நெளிந்து பாம்பு ஒரு வட்டமாக சுற்ற தொடங்கியதுன்னா அந்த வட்டத்தினுள் எதிரி படை வீரர்கள் அனைவரும் அடங்கி நெருக்கப்படுவார்கள். அதே போல கருட வியூகம்னாக்க கருடனினது தலை அந்த இறகினுடைய மடிப்புல மகாரதர்கள் நிற்பது, இதெல்லாம் வரைபடங்களோட விளக்கி இருக்கிறார். இதெல்லாம் போருக்கு அன்றைய சூழல்ல அன்று எடுக்கக்கூடிய முடிவினுக்கு உட்பட்டது போர்க்கள நிலை. இந்த ஸ்ட்ராட்டஜின்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம். எவ்வாறு அந்த போர்க்களத்தில் அன்றைய சூழலை எதிர்ப்பது. அதனால இவன் கேட்கிறான், தடந்திரை பறவை அன்ன சக்கர யூகம் புக்கு கிடந்தது கண்டது உண்டோ. சக்கர வியூகமாக அமைந்த நினது சேனை புக்கு கிடந்தது கண்டது உண்டோ. புகுந்து கிடந்ததே அதனை தாங்கள் கண்டது உண்டோ. எப்படி உங்கள் சக்கர வியூகத்தை இலக்குவன் உடைத்து கொண்டே உள்ளே வந்தானே, அதை பாத்தியா? நான் ஒலி கேட்டிலோமோ, வில்லான் ஒலியை கூட நாங்கள் கேட்க பெற்றிலோமே. நீ சக்கர வியூகத்தை வகுத்து கொண்டு எங்களை அழித்து அதனோடு அயோத்தி நோக்கி போவதாக சொல்லி கொண்டிருந்தாயே, அதெல்லாம் நாங்க ஒன்னும் பார்க்கல. தொடர்ந்து அயோத்தி போய் தொடர்ந்து அயோத்தி நகரத்தினை அடைந்து தன்னை கிளையொடும் வீழ் துணிய நூறி பரதனை சுற்றத்தோடு துண்டிப்பதாக நீ சொல்லிவிட்டு சென்றாயே, நடந்தது எப்போது? அதெல்லாம் முடிச்சுட்டு எப்ப நீ இலங்கைக்கு வந்த? எவ்வளவு கேள்வி இருக்கும். எவ்வளவு ஒரு நாள் பொழுதுல பெரிய சக்கர வியூகமான படையை அமைத்து கொண்டு பெரியதாகிய கருவிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அயோத்தி நோக்கி போய் அங்கு பரதனையும் அவனை சார்ந்த சுற்றத்தாரையும் கொன்று நீ எப்பொழுது இலங்கைக்கு வந்த? அவ்வளவு வேகமா போயிட்டு வந்துட்டியா? நடந்தது எப்போது? வேள்வி முடிந்தது கருமம் நன்று தொடங்கிய யாக முற்று பெற்று விட்டதல்லவா? பரவாயில்லையே, சொன்ன மாதிரியே நீ போர்க்களத்துல ஜெயிச்சுட்டிய. என்ன கேலி பாரு. நீ எவைகளை எல்லாம் சொன்னாயோ அதுல ஒன்று கூட உன்னால் நிறைவேற்றப்படவில்லை என்பதை அவ்வளவு ஏளனத்தோடு அங்கத சுவையோடு அனுமன் பேசினான். ஏற்கனவே அனுமனுக்கு சொல்லின் செல்வன்னு பேர். ஆகவே நல்ல வாய்ப்பு கிடைத்தது. இந்திரஜித்தனை ஏளனமாக பேசியதற்கு இதை விட சிறந்த இடம் கிடையாது. அதனால எப்பப்பா போன நீ அயோத்திக்கு போயிட்டு எல்லாரையும் முடிச்சுட்டியா?
திடீர்னு இங்க இருக்க, ஓ அவ்வளவு சீக்கிரம் அயோத்தியில எல்லாரையும் அழித்து விட்டு மீண்டாயிற்றா, யாகமும் இங்க செய்து முடிச்சிட்டு போல இருக்கு, இனிமே உனக்குதான் வெற்றி, அந்த நிலையில இருக்கியா ஏளனமா கேட்டுட்டு, ஏந்து அகல் ஞாலம் எல்லாம் இனிது உறைந்து இயற்கை தாங்கும் பாந்தளின் பெரிய தின்தோள் பரதனை பழியின் தீர்ந்த வேந்தனை கண்டு நின் வில் வலி காட்டி மீண்டு போந்ததோ உயிரும் கொண்டே ஆயினும் புதுமை என்றே. இவன் பார்க்காத பரதனை பத்தி பேசுறான் பாருங்க. அப்ப பரதனை பத்தி ராமன் எவ்வளவு சொல்லி இருக்கணும், இலக்குவன் எவ்வளவு சொல்லி இருக்கணும். பரதனை பார்த்ததே இல்லை அனுமன், வாய்ப்பே இல்லை, இனிமேதான் அந்த வாய்ப்பு கிடைக்க போகிறது. பார்க்காத பரதனது ஆற்றல மிக தெளிவாக அனுமன் சொல்லுகிறான்னா, இப்ப பரதனை பற்றின ஒரு தெளிவான வரையறையை ராமனோ இலக்குவனோ அனுமன் சொல்லி இருக்கணும். எப்படியாம், ஏந்து அகல் ஞாலம் எல்லாம் இனிது உறைந்து அனைத்தையும் தாங்கக்கூடிய அகன்ற இந்த நில உலகம் முழுவதுமாக இனிதே தங்கி இருந்து இயற்கை தாங்கும் பாந்தளின் பெரிய தின்தோள் பரதனை இயல்பாக காக்கக்கூடிய ஆதிசேடனை காட்டிலும் பெரிய திண்ணிய தோள்களை உடைய பரதன். என்ன அடைமொழி பாருங்க. உலகத்தை ஆதிசேடன் தான் தாங்கிக் கொண்டிருப்பதாக புராண மரபு. அந்த ஆதிசேடனால் தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உலகத்தை தனது பரந்த தோள்களினால் இப்பொழுது பாதுகாத்து கொண்டிருப்பவன் யார்னா பரதன். அப்படிப்பட்ட பரதனை பழியின் தீர்ந்த வேந்தனை கண்டு, பழியினின்று நீங்கிய வேந்தனும் ஆகியவனை கண்டு, பழியே இல்லாதவன் என்ன அப்ப இலக்குவன் சொல்லி இருக்கும். மாதிரி பரதனுக்கு ஆட்சி வேணும்னு கைகேயி கேட்டா, ஆனால் பரதன் அந்த ஆட்சியை ஏற்க முடியாது என்று சொல்லி எங்களை தொடர்ந்து கானகத்திற்கு வந்து அழுது புலம்பி, ராமன் வருகின்ற வரைக்கும் ராமனது பாதுகையை கொண்டு அரசாட்சியை செய்வேன், நான் அயோத்தி நகர் உள்ளேயே செல்ல மாட்டேன், புறத்தே இருக்கக்கூடிய நந்தியம்பதி என்கின்ற நந்தி கிராமத்துல தான் இருப்பேன்னு இன்றைக்கு வரைக்கும் அப்படி ஆண்டு கொண்டு இருக்கிறான். அதனாலதான் அவனுக்கு என்ன அடைமொழி கொடுத்தா, பழியின் தீர்ந்த தீர, தனக்கு ஒரு பழி வந்துவிடக் கூடாது என்பதுல தெளிவாக செயல்பட்டவன். கம்பன் ஒரு இடத்துல அவனை சொல்லுவான், அவன் நேர்மையின் ஆணின்னு. நேர்மை என்று சொன்னால் அது பரதன் தான். அதனாலதான் குகன் கூட சொன்னான் பரதனை பார்த்து, பரதா உன் ஒருவனுக்கு 1000 ராமர்கள் சேர்ந்தாலும் ஒரு பரதன் ஆக முடியாது. அந்த அளவினுக்கு பரதனின் அது நேர்மைய எல்லோரும் பாராட்டி இருக்கிறார்கள். பார்க்காத அனுமனுக்கும் இந்த பரதனது பெருமை எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. அதனால அப்படிப்பட்ட வேந்தனாகிய பரதனை கண்டு பழியிலிருந்து விலகியவனாகிய அந்த மாபெரும் வீரன் ஆதிசேடனுக்கு இணையாக ஆற்றலோடு உலகத்தை தாங்கக்கூடியவனை நீ நின் வில் வலி காட்டி மீண்டு போந்ததோ, நீ உனது வில் வலிமையை காட்டி மீண்டு வந்துட்டியா? அவன் கிட்ட போயிருந்தாலும் அவன் அடியோட அழிச்சிருப்பான். நீ அவனை ஜெயிச்சுட்டு வந்துட்ட, உயிரும் கொண்டே ஆயனும் புதுமை அன்று, அதுவும் உயிரோட திரும்பி வந்திருக்க, இது அல்லவோ புதுமை. நம்ம வீரம் பேசிட்டு போன நீ அங்க போயிருந்திருக்கணும், திரும்பி இங்க வந்திருக்கவே முடியாது. அங்க போயிட்டு உயிரோட வேற வந்து இப்ப இங்க நின்று கொண்டிருக்கிற, இத வீரம்னு பேசி கொண்டிருக்கிற உன் வீரம் எனக்கு தெரியாது. எங்களை தாண்டி செல்லுதல் இருக்கட்டும், பரதனை போய் நீ பார்த்திருந்தாலேயே உன் அழிச்சிருப்பான். அவனை போய் சந்தித்து நீ உயிரோட திரும்பி வந்திருக்க, இதை நாங்க நம்பணும். போதுமே உன் வீர பிரதாபம். ஏளனம். அம்பரத்து அமைந்த வல்வில் சம்பரன் ஆவி வாங்கி உம்பருக்கு உதவி செய்த ஒருவனுக்கு உதயம் செய்த நம்பியை, முதல்வரான மூவர்க்கும் நால்வரான தம்பியை கண்டு நின் தனு வலம் காட்டிற்று உண்டோ. இதை விட இந்திரஜித்தனை ஏளனமா பேச முடியாது. நீ என்னடா பெரிய அரக்கன்,
உன் முன்னோர்கள்ல பெரியதோர் அரக்கனாயிருந்த சம்பராசுரனை கொன்றானே தயரதன், அவன் மகன் பரதன். ஞாபகம் வச்சுக்கோ. அம்பரத்து அமைந்த வல்வில் சம்பரன் ஆவி வாங்கி, அம்பரம்னா வானுலகம், வானுலகத்தினுக்கே படை நடத்தி சென்ற தயரதன் அங்க வலிய விற்படையை உடைய சம்பரன் என்னும் அரக்கனது உயிரை கவர்ந்தவன் யாரு? தசரதன். உம்பர்க்கு உதவி செய்த ஒருவன். அப்படி சம்பரனை கொன்று தேவர்களுக்கு பாதுகாவலாக நின்றவன், தேவர்களது அச்சத்தை போக்கியவன் ஆகிய தயரதன் அந்த தசரதனுக்கு உதயம் செய்த நம்பியை, பிறந்து குணங்களால் உயர்ந்தவன். என்ன அழகான வார்த்தை! உதயம் செய்த அவதாரம் தான. தசரதனுக்கு அவன் பிள்ளையா பிறக்கல, பிள்ளையாய் அவதரித்திருக்கிறான். பிறப்புன்றது இயல்பு, அவதாரம் என்பது காரண காரியங்களுக்கு உட்பட்டது. ஞாபகம் வச்சு, நாமெல்லாம் பிறந்திருக்கிறோம். அதனால எதற்கு பிறந்தோம்னு தெரியாமையே வாழ்நாளை முடித்துக் கொள்ளுகிறோம். அவர்களெல்லாம் அவதரித்தவர்கள், வந்ததன் காரணம் தெரியும், எதுவரைக்கும் செயல்பட வேண்டும், என்ன செயல் செய்ய வேண்டும்னு தெரியும். அதனால உதித்தவன்னு போட்டார் கம்பன். ஆகவே உதயம் செய்த நம்பியை, முதல்வரான மூவர்க்கும் நால்வரான தம்பியை, முதல்வரான மூவர்க்கு பின்னே அவர்கள் நால்வராகும் வண்ணம் தோன்றிய தம்பியாகிய சத்ருக்கணனை. பரதனு மட்டும் இல்லடா, அவனுக்கு துணையாங்க சத்ருக்கணனும் இருக்கான். இவங்க ரெண்டு பேரை நீ போய் சந்தித்தது உண்டா? கண்டு நின் தனுவலம் காட்டிற்று உண்டோ? அவர்களை போய் பார்த்து உன் வில் வலிமையை நீ காட்டி இருந்திருக்கணும். அப்ப தெரிஞ்சிருக்கும் உன் தகுதி என்ன. எங்கேயுமே போகாம போவதாக ஒரு பாவனை செய்து யாரை ஏமாத்திருக்க? நீ அங்க அயோத்திக்கு மட்டும் போய் நின்று இருக்கணும். பரதனையும் சத்ருக்கணனையும் போர்க்களத்துல எதிர்கொண்டு இருந்தால் உன் உண்மை வீரம் புலப்பட்டு இருக்கும். அங்கெல்லாம் செல்லாமல் போவதாக பொய்யா சொல்லிக் கொண்டு இருக்கிறாய். தீ ஒத்த வைரவாளி உடல் உற சிவந்த சோரி காயத்தின் செவியினூடும் வாயினும் கண்களூடும் பாய போய் இலங்கை புக்கு வஞ்சனை பரப்பச் செய்யும் மாயப்போர் ஆற்றல் எல்லாம் இன்றொடு மடியும் அன்றே. இதுதான் இந்திரஜித்தனினுடைய மிக மோசமான தளர்ச்சிக்கு உரிய இடம். ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, வீக் பாயிண்ட். நான் இந்திரஜித்தன் இதுவரைக்கும் மாய போர்ல தான் தன்னுடைய ஆற்றலை நிரூபித்து கொண்டிருந்தான். இப்ப அனுமன் சொல்றான், இனிமே அந்த மாயமெல்லாம் இங்க நடக்காது. எப்படி? ஏன்னா முதல்ல நாகபாச கணையை எய்த போது கூட மறைந்து நின்றுதான் எய்த, அதுவும் மாலை நேரம் வருகின்ற பொழுது. அதே போல பிரம்மனினுடைய படையை எய்கின்ற பொழுதும் மறைந்து நின்றுதான் எய்த. அதான் கேட்கிறான் அனுமன், அந்த மறைந்து நின்று எய்யக்கூடிய மந்திரங்கள்லாம் இனி நடக்காது. தீ ஒத்த வைர வாளி உடல் உற நெருப்பினை ஒத்து சுட்டழிக்கும் திண்ணிய அம்புகள் உன் உடம்பிலே தைத்து ஊன்றுதலால் சிவந்த சோரி காயத்தின் செவியினூடும் வாயினும் கண்களூடும் பாய. சிவந்த ரத்தம் உடம்பிலும் செவியிலும் வாயிலும் கண்களிலும் பாய்ந்து வழிய போய் இலங்கை புக்கு வஞ்சனை பரப்ப செய்யும். விரைந்து சென்று இலங்கை நகரிலே புகுந்து நினது வஞ்சனை திறங்களை எல்லாம் சொல்லி செய்தாயா. இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதி மாதிரியே இருக்கான் பாருங்க. நீங்க உலக வரலாறு எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டரை பத்தின டீட்டெயில் தெரியும். ரொம்ப பெரிய மன்னன் நெப்போலியன் போன பாட்டை பத்தி கொஞ்சம் வரலாறை கொஞ்சம் பிரட்டி பார்த்தீர்கள் என்றால் தெரியும். அவன் எந்தெந்த போர்க்களத்துல தோற்றானோ அதையெல்லாம் அப்படியே வெளிவராமல் பார்த்துக்கொள்ளும். எந்தெந்த போர்க்களத்துல பெற்ற சிறிய வெற்றியாக இருந்தாலும் அதை மிகப்பெரிய அளவில் விளம்பரப்படுத்தும். நம்ம மாநிலத்துல நடக்குது பாருங்க. ஒவ்வொரு முறையும் தலைமை நீதிமன்றத்துல போய் இவர்கள் பெற்ற குட்டுகள் எல்லாம் வெளியவே சொல்ல மாட்டாங்க.
ஆனால் ஏதாயிலும் ஒரு இடத்துல வெற்றியை சிறிதளவு பெற்றிருந்தா அது பெரிய அளவுல ஊருக்கு ஊர் வீதிக்கு வீதி ஒரு மிகப்பெரிய சுவரொட்டிகளை ஒட்டி ஏதோ வரலாற்று சாதனைக்கு உட்பட்ட வெற்றி போல பேசும். அந்த காலத்திலேயே இருந்திருக்கு. அதான் அனுமன் கேட்கிறான், ஏண்டா இந்த மாதிரி மாய தந்திரமெல்லாம் போர் செஞ்சுட்டு உடம்புல எல்லாம் ரத்தம் சிந்துற அளவுக்கு ஊருக்குள்ள போய் ஜெயிச்சதா சொல்லி கொண்டாயே, இனிமே அதெல்லாம் நடக்காது. ஆகவே பரப்ப செய்யும் மாயப்போர் ஆற்றல் எல்லாம் இன்றோடு மடியும் அன்றே. மாயப்போரின் வலிமை அனைத்தும் இன்றோடு முடிவுக்கு வரும், ஜாக்கிரதை. இனிமே அந்த மாதிரிலாம் ஊருக்குள்ள போய் பொய்யான செய்தி எல்லாம் பரப்ப முடியாது. ஏதோ நீ வென்றதாகவும் எதிரிகள் எல்லாம் முற்ற அழிந்ததாகவும் அந்த கதையெல்லாம் இனிமே சொல்ல முடியாது. அதற்கு இனி வாய்ப்பே கொடுக்க மாட்டோம். இதோடு முடிந்தது இந்த போர். சொல்லிட்டு கேட்கிறான், பாசமோ மலரின் மேலோன் பெரும் படைக்கலமோ பண்டை ஈசனார் படையோ மாயோ நேமியோ யாதோ இன்னம் வீச நீர் விரும்புகின்றீர் அதற்கு நாம் வெறுவி சால கூசினோம் போதும் போதும் கூற்றினார் குறுக வந்த. இது வரைக்கும் நாகாஸ்திரத்தையும் பிரம்மாஸ்திரத்தையும் ஏவி எங்களை வஞ்சனையாக விழ வைத்தாய் அல்லவா, இனி நடக்காது. நீ வேற என்ன அஸ்திரத்தை வேணாலும் கையில வைத்துக் கொண்டு எய்து விடு பார்க்கலாம். பாசமோ நாக பாசத்தை மீண்டும் ஒரு முறை எய்ய முடியுமா பார். தாமரை மலரில் மலரின் மேலோன் பெரும் படைக்கலமோ, தாமரை மலரிலே இருக்கக்கூடிய மேலோன் பிரம்மன், பிரம்மனினுடைய படைக்கலமான பிரம்மாஸ்திரமும் பண்டை ஈசனார் படையும் தொன்று தொட்டு என்று தோன்றினன் என்று தெரியாத அளவில் இருக்கக்கூடிய சிவபிரானினது படைக்கலமான பாசுபதாஸ்திரமோ அதையே பார்க்கலாம். மாயோ நேமியோ திருமாலினது சுதர்சன சக்கரமோ அல்லது யாதோ இன்னும் வீச நீர் விரும்புகின்ற, இதற்கு மேல என்னெல்லாம் படைக்கலம் இருக்கு உங்ககிட்ட எல்லாத்தையும் வீச. அதற்கு நாம் வெறுவி சால கூசினோம், நம்மால் செலுத்தப்படும் அப்படைக்கலத்திற்கு நாங்கள் மிகவும் அஞ்சி நடுக்கமுற்று ஒடுங்கினோம். போதும் போதும் கூற்றினார் குறுக வந்தார். நீ அவைகளை எல்லாம் எங்கள் மீது வீசினது போதும், கூற்றுவனார் நெருங்கி வந்து விட்டார். இனிமே அதனால ஒன்றும் பண்ண முடியாது, யமன் ஒன்ன நோக்கி வந்து கொண்டிருக்கிறான் பார்த்து. இந்த படைக்கலன்களை எல்லாம் மீண்டும் ஒரு முறை நீ எய்ய முடியாது. ஏற்கனவே ஒரு முறை எய்து அவைகளிலிருந்து பிழைத்து நாங்கள் உயிர்த்திருக்கிறோம். இதிலிருந்து நீ தெரிந்து கொள்ளலாம், அந்த படைக்கலங்களினால் இனி எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே எங்களை நீ அழிக்க முயல எண்ண வேண்டாம், உன்னை அழிப்பதற்கு எங்கள் படை தயாராகி இருக்கிறது. யமனும் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான். வரங்கள் நீர் உடையவாறும் மாயங்கள் வல்லவாறும் பரம்கொள் வானவரின் தெய்வ படைக்கலம் படைத்தவாறும் உரங்களோடு உண்ணி என்றோ உம்மை நாம் உயிரினோடும் சிறங்கொள துணித்தும் என கண்டது திறம்பினோமோ. என்ன அழகான இடம் பாருங்க. வரங்கள் நீர் உடையவாறும், இந்திரஜித்தனே நீ வரங்களை பெற்றுள்ள தன்மை எவ்வாறு முயன்று வரம் பெற்றுள்ளாய் தெரியும். மாயங்கள் வல்லவாறும், எப்படிப்பட்ட மாய செய்கைகளை கற்று அதை எதிரிகளின் மீது பயன்படுத்துவாய் அதுவும் தெரியும். பரம்கொள் வானவரின் தெய்வ படைக்கலம் படைத்தவாறும், பெருமையினை கொண்ட தேவர்கள் பால் தவம் செய்து அவர்களினுடைய படைக்கலன்களை எல்லாம் நீ பெற்ற வரலாறு எங்களுக்கு தெரியும். உரங்களோடு உண்ணி என்றோ உம்மை நாம் நமக்கு இயல்பாக வாய்ந்த வன்மைகளும் ஆகியவற்றை எண்ணி இவைகளையெல்லாம் சீர்தூக்கி இதற்கு பிறகுதானே உன்னை தாக்க வந்திருக்கோம். உயிரினோடும் சிறங்கொள துணித்தும் என கண்டது திறம்பினோமா. உயிரினோடு தலையினையும் துணிப்போம் என்று கூறிய பதில் மாறுபட்டு போனவர் ஆனோமோ இல்லையே, வந்திருக்கோமே. உம்பலம் தெரியும், நீ வாங்கின வரம் தெரியும், தெய்வ படைக்கலன்கள் எவ்வளவு வச்சிருக்கேன்னு தெரியும், நீ எப்படிப்பட்ட மாய செயல்களில் வல்லவன்னு தெரியும். இருந்தும் நாங்கள் தோற்று போனோமா இல்லையே.
மீண்டும் மீண்டும் வந்து நிற்கிறோம் அல்லவா? உன்னையும் உன் படையையும் உன் சிரத்தையும் ஒப்ப அழிக்க வேண்டும்ன்ற எண்ணத்தோட தானே வந்திருக்கிறோம். அப்படி சொன்ன நாங்கள் எங்காகிலும் தோற்று ஓடி ஒளிந்தோமோ? இல்லையே, வெளிப்படையா வந்திருக்கிறோமா? பார்க்கலாம். விடம் துடிக்கின்ற கண்டத்து அண்ணலும் விரிஞ்சன் தானும் படம் துடிக்கின்ற நாக பார்க்கடல் பள்ளியானும் சடம் துடிக்கிலராய் வந்து தாங்கினும் சாதல் திண்ணம் இடம் துடிக்கின்றது உண்டே இருத்தீரோ இயம்புவீரே. ரொம்ப அழகு. விடம் துடிக்கின்ற கண்டத்து அண்ணலும் விரிஞ்சன் தானும், ஆலகால விஷத்தை கண்டத்திலே ததும்பக்கூடிய அளவினுக்கு கொண்டிருக்கக்கூடிய சிவனும், விரிஞ்சன் பிரம்மதேவனும், படம் துடிக்கின்ற நாக பார்க்கடல் பள்ளியானும், படம் விரித்து எழக்கூடிய ஆதிசேடனால் தாங்கப்பட்டு கொண்டு பார்க்கடலிலே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திருமாலும், சடம் துடிக்கிலராய் வந்து தாங்கினும் சாதல் தின்னும், உடல் நடுங்காதராய் உனக்கு துணையாக அந்த மூவரே வந்தாலும் அந்த மூவரும் மரணம் அடைவது உறுதி. ஞாபகம் வச்சு. அவர்களெல்லாம் கூட நீ துணைக்கு கூப்பிடாது. அப்படி அவர்கள் நீ அழைத்து உன் வரபலத்தினால் அவர்கள் வருவதாக இருந்தாலும், அவர்கள் நடுங்காமல் உனக்கு துணையாக நின்றாலும் அவர்கள் உன்னை பாதுகாக்க முடியாது. கம்பன் வார்த்தையை அழகா போட்டான். அவர்கள் சாவது உறுதின்னு போடல. அந்த மூவரும் தெய்வங்கள் இல்லையா? அந்த தெய்வங்கள் உன்னை பாதுகாக்க வந்தாலும் அந்த பாதுகாப்பினையும் மீறி இலக்குவன் அம்பு உன்னை கொல்லும். துடிக்கிலராய் வந்து தாங்கினும் சாதல் திண்ணம். இந்த சாதல் திண்ணம்ன்றது இந்திரஜித்தனுக்கு போய் சேரணும், மும்மூர்த்திகளுக்கு போய் சேர்ந்துடக்கூடாது. கவிதையை பொருள் புரிந்து கொள்ளும் போது அப்படி புரிந்து கொள்ளும். உன்னை கடவுளே வந்து காப்பாத்த நினைச்சாலும் முடியாதுன்றோம்ல, அதுதான் அந்த பழமொழியை தான் இப்படி விளக்கம் சொல்றது. 3 பெருங்கடவுளர்களே வந்து உனக்கு துணையாக நின்றாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. ஆகவே சாதல் திண்ணம், இடம் துடிக்கின்றது உண்டே, உனக்கு இடப்பக்கம் துடிக்கின்றது அல்லவா? இருத்தீரோ இயம்புவீரே, இனிமே உயிரோட இருப்பியா? ஆடவர்களுக்கு இடது துடித்ததுன்னா பெரிய துன்பம் வருகிறதுன்னு அர்த்தம். ஆகவே உன்னையும் உன்னை சார்ந்த வீரர்களுக்கும் இடது பக்கம் துடிக்கின்றதல்லவா? எவனேனும் இனி உயிரோடு மீள முடியுமா? சொல்லி முடிச்சுட்டு மேலும், அதாவது இந்த இந்திரஜித்தனை ஒரு உச்ச நிலையில போய் இகழ்ந்தால்தான் அவனுடைய கோபம் முழுமையுமா வெளிப்படும். அப்ப அவன் தப்பு. அதனால அனுமன் இன்னும் மேலும் வளர்க்கிறான் அவனுடைய கோபத்துக்கு. கொல்வன் என்று உனைத்தானே குறித்து ஒரு சூழும் கொண்ட வில்லி வந்து அருகு சார்ந்து உன் சேனையை முழுதும் வீட்டி வல்லை நீ பொறுவாய் என்று விழிக்கின்றான். வரிவில் நானின் ஒல்லொலி ஐய செய்யும் ஓமத்துக்கு உறுப்பு ஒன்று ஆமோ. கொல்வன் என்று உன்னையும் தானே குறித்து ஒரு சூழும் கொண்ட, இந்த போர்க்களத்தில் உன்னை கொல்லுவதாக முன்பே கூறிவிட்டான். யார்? இலக்குவன். அப்படி முன்பே வஞ்சினம் கூறியிருக்கிறான். இந்த போர்க்களத்துல இந்திரஜித்தனை கொல்லுவது நானாக இருக்க வேண்டும்னு ஏற்கனவே சபதம் பண்ணி இருக்கான். யார்? இலக்குவன். வில்லி வந்து அருகு சார்ந்து உன் சேனையை முழுதும் வீட்டி. அப்படி சபதம் செய்தவனாகிய இலக்குவன் தனது வில்லினது துணை கொண்டு உன் பக்கத்திலே வந்து நின்று உன்னை சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து வீரர்களையும் கொன்று வீழ்த்தி இருக்கிறான். வல்லை நீ பொறுவாய் என்று விழிக்கின்றான். விரைவில் நீ வந்து என்னோடு போர் செய்யவா என்று இலக்குவன் அறைகூவல் விடுக்கின்றான். ஐயா வரிவில் நானின் ஒல்லொலி, ஐயனே அவனது வில்லினது நானினது ஒலி உனக்கு கேட்கலையா? வில்ல மீட்டின ஒலி உனக்கு கேட்கலையா? செய்யும் ஓமத்து உறுப்பு ஒன்று ஆமோ, நீ செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகும்பலை என்கின்ற யாகத்தின் கிரியைக்கு ஓர் அங்கமாக அமைந்ததோ. எது? அந்த வில்லினது நான் ஒலி.
வேத மந்திரங்களை உச்சரித்து தானே வேள்வி செய்யணும். அந்த வேத மந்திரத்தை போல அந்த இலக்குவனது வில்லினது நான் ஒலி எழுப்பியதோ. அதனால நீ என்ன வேள்வி செய்தாலும் இனி உன்னுடைய மரணத்தை யார் ஒருவராலும் தடுக்க முடியாது. போருக்கு தயாராக. மூவகை உலகும் காக்கும் முதலவன் தம்பி பூசல் தேவர்கள் முனிவர் மற்றும் திறத்து உலகம் சேர்ந்தார். யாவரும் காண நின்றார். இனி இறை தாழ்ப்பது என்னோ சாவது சரதம் அன்றோ என்ற நன் தருமம் காப்பான். தர்மத்தை காக்கக்கூடியவனாகிய ஹனுமன் என்ன சொன்னா, இறுதியா மூவகை உலகும் காக்கும் முதல்வன் தம்பி பூசல், 3 உலகங்களையும் காத்தற்காக அவதரித்தவனாகிய ராமன், அவனது தம்பி இலக்குவன், அவனது பூசல்னா போர்த்திரத்தை தேவர்கள் முனிவர் மற்றும் திறத்து உலகம் சேர்ந்த இந்த போர்க்களத்தை காண தேவர்களும் முனிவர்களும் மற்றும் பல உலகங்கள்ல இருக்கக்கூடியவர்களும் ஒன்றாக கூடியிருக்கிறார்கள் உன்னை இலக்குவன் கொல்லுதலை காணுதற்காக. யாவரும் காண நின்றார். இனி இறை தாழ்ப்பது என்னோ. எல்லோரும் இந்த காட்சியை காணுதற்காக வானவெளியில நிறைந்து நிற்கிறார்கள். இனிது சிறிது தாமதிப்பது ஏனும் சாவது சரதம் அன்றோ என்ற நன் தருமம் காப்பான். நீ இறப்பது உறுதிடா இந்திரஜித்தா, உன்னை ஏன் காலத்தாட்சி, வா போருக்கு வா. எல்லாரும் எவ்வளவு நேரம் தான் காத்துட்டு இருப்பாங்க இந்த போரை பார்க்க, உன் அழிவை பார்க்க. சீக்கிரமா போருக்கு. இலக்குவன் நம்பினால் நீ தாக்கப்பட்டு இறக்க போகிறாய், அதை எல்லோரும் பார்த்துட்டு போட்டோம் என்று சொன்ன உடனே இதுவரைக்கும் பொறுமையா கேட்டு இருந்த இந்திரஜித்தன் அனுமனையும் அவனை சார்ந்த எல்லோரையும் இவனுடைய நோக்கத்திலிருந்து நிந்திக்கிறான். அதான் சொன்ன, இது ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளுதல் என்பது போர்க்களத்தில் தேவை. அப்படி ஒருவரை ஒருவர் உசுப்பி விட்டு கொள்ளும். அப்படி இருந்தாதான் போர் ஆக்ரோஷமா நடக்கும். சட்டுன்னு முடிஞ்சு போச்சுன்னா போர் நல்லா இருக்குமா? அதனால அன்ன வாசகங்கள் கேளா அனல் உயிர்த்து அலங்கல் பொன்தோள் மின் நகு பகு வாயூடு வெயில் உக நகை போய் வீங்க முன்னரே வந்து இம்மாற்றம் ஆற்றலின் மொழிந்தவாறே என்னதோ நீர் என்னை இகழ்ந்தது என்று இணைய சொன்னான். நீங்கள்லாம் வந்து இகழற அளவுக்கு நான் இருக்கேன் இல்ல அப்படின்னு கடந்த காலத்துல இந்த வானரர்களை அவர்களை சார்ந்த மற்றைய வீரர்களை எப்படி இந்திரஜித்தன் வென்றதை எடுத்து பேசுற. அன்ன வாசகங்கள் கேளா அனல் உயிர்த்து, அனுமன் கூறின சொற்களை எல்லாம் கேட்டு நெருப்பென பெருமூச்சு விட்டான் இந்திரஜித்தன். அலங்கள் பொன்தோள் மின் நகு பகு வாயூடு வெயில் உக, மாலை அணிந்த பொன்மயமான தன் தோள்களிலும் மின்னொளி சிதற பிளந்த வாயினிடையே வெயில் வெளிப்பட்டு அனல கக்கரான் வாயில. நகை போய் வீங்க வெகுளி சிரிப்பு மிகுதியாக தோன்ற முன்னரே வந்து இம்மாற்றம் ஆற்றலின் மொழிந்தவாறே, என் முன்னே வந்து இம்மொழியினை ஆற்றல் காரணமாக மொழிந்தவாறோ நீர் என்னை இகழ்ந்தது என்னே என்று இணைய சொன்னான். நீர் என்னை இகழ்ந்து கூறியது ஏனோ என்று சொல்லி இந்திரஜித்தன் பேசத் தொடங்கியது. மூண்ட போர்தொரும் பட்டு முடிந்த நீர் முறையின் தீர்ந்து மீண்ட போது அதனை எல்லாம் மறத்தீரும் விழிதல் வேண்டி ஈண்டவா என்னா நின்றீர் இத்தனை பேரும் இன்னும் மாண்ட போது உயிர் தந்தி ஈயும் மருந்து வைத்தனையோமான. மூண்ட போர்தோறும் பட்டு முடிந்தீர், மிக்கொழுந்த போர்க்களங்கள், இதுவரைக்கும் நடந்த போர்க்களங்கள்ல என்னுடைய படைக்கலங்களினால் தாக்கப்பட்டு இறந்தவர்கள் நீங்கள், ஞாபகம் வைத்துக் கொள். முறையின் தீர்ந்து மீண்ட போது அதனையெல்லாம் மறந்தீரோ. உயிர் போய் மீண்டும் ஒரு முறை கருடன் வந்தான், மறுமுறை சஞ்சீவி பர்வதம் வந்தது. இதனால மீண்டும் உயிர் பெற்ற நீங்கள்
முன்னாடி என் அம்பினால் அடிபட்டு இறந்து போனதை மறந்து போனீர்களா? மீண்டும் உயிர்த்ததனால பழசெல்லாம் மறந்து போச்சா? ஞாபகம் இல்லையா? விழிதல் வேண்டி ஈண்டவா என நின்றீர், மீண்டும் மீண்டும் இரத்தலை விரும்பி அணுக வருவாயாக என்று என்னை போருக்கு அழைக்கிறீர்கள். உங்களை ஏற்கனவே நான் 2 முறை கொன்னு இருக்கேன்டா. நாகாஸ்திரத்தை விட்டு கொன்ன பொழுது மிகப்பெரிய அளவுல கருடன் வந்து காப்பாத்திட்டான். அடுத்த முறை பிரம்மாஸ்திரத்தை கொண்டு உங்களை நான் அழித்த பொழுது நீ சஞ்சீவி பர்வதத்தை கொண்டு வந்து காப்பாத்திட்ட. இதற்கு முன்பு என்னை வென்றதாக ஏதாகிலும் வரலாறு இருந்தால் இப்பொழுது வீரமா பேசு. 2 முறையே என்னால் கொல்லப்பட்டவர்கள் நீங்கள். மீண்டும் உயிர்த்து எழுந்து நான் உங்களை எவ்வாறு கொன்றேன் என்பதை மறந்து போனீர்களா? மேலும் மேலும் என்னை நாடி மரணத்தை தாத்தா என்று கேட்க வந்திருக்கிறீர்களா? இத்தனை பேரும் இன்னும் மாண்ட பொழுது, இத்தனை பேரும் என் அம்புகளால் தாக்கப்பட்டு இறந்ததன் பின்னும் உயிர் தந்தியும் மருந்துமான வைத்தனையோ? அவர்களினது உயிரை மீட்டு தருதற்குரிய மருந்தினை நிறைய பெற்று வைத்துள்ளாயா? என்ன கேவலம் பாருங்க. இந்திரஜித்தன் எவ்வளவு அழகான வீரத்தோட பேசியது. எத்தனை முறை நான் கொன்னாலும் அவர்களை எல்லாம் மீண்டும் உயிர்ப்பிக்க இன்னும் எவ்வளவு நாளைக்கு மருந்து வச்சிருப்ப? உன்னை எவ்வளவு நாளைக்கு மருந்து வச்சிருப்ப? எவ்வளவுதான் உங்ககிட்ட அந்த மருந்து இருக்கு சொல்லு. நான் 2 முறை கொன்ற பொழுதும் அவர்களுக்கு உயிர் தந்திருக்கிறாய். உன்னை எவ்வளவு நாள்? அப்ப நிறைய மருந்து ஸ்டாக்ல வச்சிருக்கியா? அதனால்தான் வந்து 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 என்னை போருக்கு அழைத்து என்னால் சாவதற்கு விருப்பம் தெரிவிக்கிறீர்களா? அந்த மருந்து இன்னும் எவ்வளவு நாள் உங்ககிட்ட இருக்கும்? எவ்வளவு இருக்கும் முதல்ல அதை சொல்லு பார்க்கலாம். இலக்குவனாக மற்றை ராமனே ஆக ஈண்டு விலக்குவர் எல்லாம் வந்து விலக்குக, குரக்கின் வெள்ளம் குலக்குலமாக மாளும் கொற்றமும் மனிதர் கொள்ளும் அலக்கனும் முனிவர் தாமும் அமரரும் காண்பார் என்று. என்ன, நான் அழியறத பார்க்கறதுக்கு தேவர்களும் முனிவர்களும் குழுமி இருக்கிறார்கள் தானே சொல்றேன். அவர்கள் பார்க்கட்டும். அவர்கள் பார்க்க உங்கள் அனைவரையும் நான் அழிக்கிறப்ப. யாரு? இலக்குவனாக மற்றை ராமனே ஆக, என்னோடு போர் புரிவதற்கு இலக்குவன் வந்தாலும் சரி, ராமனே வந்தாலும் சரி, இன்று விலக்குவோர் எல்லாம் வந்து விலக்குக. இங்கு இவர்களுக்கு இணையாக யார் வேண்டுமானாலும் அவர்களுக்கு துணையா பாருங்கள். ராம லக்குவர்களுக்கு யார வேணா நீ துணையா கூப்பிடு. யார் துணையாக வந்தாலும் குரக்கின் வெள்ளம் குலம் குலமாக மாளும் கொற்றம், குரங்கு சேனைகளை கூட்டம் கூட்டமாக மடிதற்கு காரணமாக என் போர்த்திறனை பார்ப்பாய். மனிதர் கொள்ளும் அலக்கனும், என்னால் ராம லக்குவர்கள் என்கின்ற மானுடர்கள் படும் துன்பத்தையும் முனிவர் தாமும் அமரரும் காண்பார் என்று என் அழிவினை பார்க்க வந்திருக்கிறார்கள்னு சொன்னல. அந்த முனிவர்களும் அந்த தேவர்களும் இந்த வானரங்கள் அழிவதையும் இந்த ராமன் லக்குவன் என்னால் துன்பப்படுவதையும் பார்ப்பார். பார்க்கலாம். யானுடை வில்லும் என் பொன் தோள்களும் இருக்க இன்னும் ஊனுடை உயிர்கள் யாவும் உய்யுமோ ஒளிப்பு இயலாமல், கூனுடை குரங்கினோடு மனிதரை கொன்று சென்று அவ்வானினும் தொடர்ந்து கொல்வேன் மருந்தினும் உய்ய மாட்டீர். இனிமே உங்ககிட்ட இருக்கிற அந்த மருந்தெல்லாம் பயன்படாது. யானுடை வில்லும் என் பொன் தோள்களும் இன்னும் இருக்க, என் கையில வில்லு இருக்கு, என்னுடைய உறுதி வாய்ந்த இரும்பினை போன்று உறுதி வாய்ந்த தோள்கள் இருக்கு. இவை 2 அழியல, ஞாபகம் வச்சுக்கோ. ஊனுடை உயிர்கள் யாவும் ஒளிப்பு இயலாமல் உய்யுமோ, என்னை எதிர்த்து உடம்போடு கூடிய யார் வந்தாலும் அவர்கள் உடம்புல இனி உயிர் தங்குமா? ஒன்றாகிலும் பிழைக்குமா? ஒரு உயிர் கூட பிழைக்காது. கூனுடை குரங்கினோடு மனிதரை கொன்று வளைந்த முதுகினை உடைய குரங்குகளினது படையும் அவர்களுக்கு
தலைமை தாங்கி வந்த மனிதர்களாகிய ராம லக்குவர்களையும் அவ்வானினும் தொடர்ந்து சென்று கொள்வேன். அவர்கள் மண்ணுலகத்தில் அல்ல, வானுலகத்துக்கு போனாலும் அவர்களை தொடர்ந்து அங்க போய் அழிப்பேன். மருந்தினாலும் பிழைக்க மாட்டீர். உங்களிடம் இருக்கிற மருந்தெல்லாம் இனி ஒன்னும் பயன் தராது. ஞாபகம் வச்சு, ஒருத்தனை விட மாட்டேன். எல்லோரையும் அழிப்பேன். பார்க்க போற நீ வைத்திருக்கக்கூடிய சஞ்சீவி எல்லாம் இனிமே அங்க செயல்படாது. ஞாபகம் வைத்து, வேட்கின்ற வேள்வி என்று பிழைத்தது வென்றோம் என்று கேட்கின்ற வீரமெல்லாம் கிளத்துவீர். கிளத்தல் வண்டா தாழ்கின்றது இல்லை, உம்மை தனித்தனி தலைகள் பார சூழ்கின்ற வீரம் என் கை சரங்களாய் தோன்றும் அன்றே. சரி, இன்னைக்கு என்னுடைய வேள்வியை கலைச்சிட்டீங்க, அதனால வெற்றி உங்களுக்கு. வேட்கின்ற வேள்வி இன்று பிழைத்தது, செய்கின்ற யாகம் என்று செய்ய முடியாமல் போயிற்று. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வென்றோம் என்று கேட்கின்ற வீரம் எல்லாம் கிளத்துவீர். நாங்களே வெற்றி பெற்றோம் என்று எண்ணி என்னை வினவுவதற்கு காரணமான உம்முடைய வீரத்தை எல்லாம் எடுத்து சொன்னீர்களே. வா, போருக்கு பார்த்துருவோம். நீங்க பேசின வீரத்தின்படி நடக்கிறதான்னு பார்ப்போம். கிளத்தல் வேண்டாம், தாழ்கின்றது இல்லை. இனிமே வாய்ப்பேச்செல்லாம் வேண்டாம் அனுமனே. நானும் காலத்தாட்சி எல்லாம் செய்ய தயாரா இல்ல. வா, பார்த்துடலாம். கூப்பிடு, எல்லாரையும் போர் ஆரம்பிச்சுடலாம். உம்மை தனித்தனி தலைகள் பாரு. உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் உடலில் ஒட்டி கொண்டு இருக்கக்கூடிய தலைகளை எல்லாம் அறுத்து சூழ்கின்ற வீரம் என்னை சரங்களாய் தோன்றும் அன்றே. ஆராய்ந்து அழிக்க வல்ல வீரத்தன்மை உடைய என் கையில் உள்ள அம்புகளாய் நுமது உடம்பின் கண்ணே துளைத்து உங்கள் உடல் வேறு தலை வேறு என்று என் அம்புகள் பிளக்கும். பேசிக்கொள்வதில் பயனில்லை, வாருங்கள் போருக்கு. மற்றையெல்லாம் நும்மை போல் வாயினால் சொல்ல மாட்டேன். வெற்றிதான் இரண்டும் தந்தீர், விரைவது வெல்வதற்கு ஒல்லாம். உற்று நான் உறுத்த காலத்து ஒருமுறை எதிரே நிற்க கற்றீரோ, இன்னம் மாண்டு கிடத்தீரோ, நடத்தீரோ தாள். என்ன வீரம்! மற்றையெல்லாம் நும்மை போல் வாயினால் சொல்ல மாட்டேன். நான் இனி இந்த போர்க்களத்திலே எவ்வாறு போர் செய்து வெற்றியை பெறப்போகிறேன் என்பதையெல்லாம் உங்களை போல வாய்ச்சொல்லுல பேசிக்கொண்டு இருக்க மாட்டேன். காமிக்கிறேன் என் வேலையை. பேசுதல்ல எனக்கு ஆர்வம் கிடையாது. வெற்றிதான் இரண்டும் தந்தீர், விரைவது வெல்லற்கு ஒல்லாம். எனக்கு உரிய வெற்றியை இருமுறை அளித்தீர். நாகபாஸ்திரம் பிரம்மாஸ்திரம் 2 முறை அளித்தீர். தோல்வியுற்ற நீவீர் இப்பொழுது விரைவினை மேற்கொள்ளுவது என்னை வெல்லுதற்கா? என்ன எதிர்த்து நிக்கிற தைரியம் இருக்கா உங்களுக்கு? ஏற்கனவே 2 முறை நின்ற பொழுது நான் தானடா ஜெயிச்சேன். என்ன தைரியத்துல இப்ப வீரவசனம் என்கிட்ட பேசுறேன். உற்று நான் உறுத்து காலத்து ஒரு முறை எதிர்க்க நிற்க கற்றீரோ. நான் உம்மை அடைந்து வெகுண்டு பொருத பொழுது ஒரு முறையேனும் என் முன்னாடி பயம் இல்லாம நிற்கதற்கு உனக்கு தெம்பு இருந்ததா? 2 முறையும் செத்தவங்க தானே. எவ்வளவு அழகான வீரம்னு பாரு. நீ 2 முறையும் செத்தவர்கள்டா. இப்ப என்னமா வாய் வீரம் பேச வந்துட்ட? ஆகவே இன்னும் மாண்டு கிடத்தீரோ, நடத்தீரோ தான். இனிமேலும் இங்கு இறந்து கிடக்க போகிறீர்களா? அன்று இவ்விடத்தை விட்டு அகன்று ஓட போகிறீர்கள். என் முன்னாடி 3வது முறை வந்து நின்னான்னு கொல்ல போறேன் உங்களை. மரணம் வேண்டான்னு ஓடிப்போ என்று இந்திரஜித்தன் அனுமனுக்கு கம்பன் கிட்ட இருக்கிற நேர்மை இதுதான். ஐயோ, அனுமன் சொன்ன உடனே இந்திரஜித்தன் அப்படியே தயங்கி இல்ல. இந்திரஜித்தன் இந்த இடத்துல வீரத்தை பேசணும். ஏனென்றால் 2 முறை வெற்றி கொண்டவன். அவன் அரக்கன். மாயத்தினால் வெற்றி கொண்டான்னு சொன்னாலும் அரக்கன்னா மாயத்துல வல்லவன் தெரிஞ்சுதான் போருக்கு வந்திருக்கும் இல்லையா? இது பழைய காலத்துல ஒரு நிகழ்வு. என் வயது ஒத்தவர்களுக்கெல்லாம் அது தெரியும். பேச போவதும் விளையாட்டை பத்தி தான், கிரிக்கெட்டை பத்தி தான். ஒரு காலத்துல இந்த மேற்கு இந்திய தீவுகள், அந்த நாட்டை சார்ந்த வீரர்கள் மிகப்பெரிய அளவுல இந்த கிரிக்கெட்ல தலையாய அணியாக நின்றவர்கள்.
அதில் அவர்களினுடைய இந்த பேட்டிங் ஆர்டரும் பவுலிங் ஆர்டரும் பிரமிக்க வைக்கும். அதுல கிளைவ் லாய்டனுடைய தலைமையில் வந்த அணியில விவியன் ரிச்சர்ட்னு ஒருவர் ராங் பேட்டிங்கே பண்ணுவார். அதாவது கிரிக்கெட்டுக்குன்னு சில செயலாற்றும் வழிமுறைகள் இருக்கு. அதாவது காப்பி புக் ஸ்டைல். இந்த பந்தை இப்படித்தான் இந்த திசையில் தான் அடிக்கப்பட வேண்டும் என்று வரையறுக்கப்பட்ட விதிமுறைகள். அதுதான் அந்த விளையாட்டினுடைய திறன் அறிமுறை. ஆனா இவர் என்ன பண்ணுவார்னா நேர் எதிராக போய் அடிப்பார். அவற்றை கேட்ட பொழுது சொன்னார், ஆட்டத்துல இது முறைன்றதெல்லாம் எதுவும் கிடையாது. எனக்கு வேண்டியது ரன், உங்களுக்கு வேண்டியது என்னுடைய இழப்பு. அதற்கு என்ன வழிகள் உண்டோ நீங்களும் முயலுங்கள். நான் என்னை காத்துக்கொண்டு எவ்வாறு ஆட வேண்டுமோ அதை நான் செயல்படுத்திக் கொள்கிறேன். அவருக்கு எவ்வளவு ஒரு ஆற்றல் உண்டுன்னா, எவ்வளவு வேகமான பந்தினை வீச வந்தாலும் அந்த பந்து வீச்சனுக்கு தலையில கவசமே அணிங்க, ஹெல்மெட் எல்லாம் போட்டுக்க மாட்டார். அப்படி ஒரு விதமான வீரர். எல்லாவற்றையும் நான் செய்வேன், அவ்வளவு. அப்போ அரக்கர்களை எதிர்த்து பெரிய போரோடு வந்தாயிற்று. அரக்கனாவ மாயங்கள் செய்வான், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அதனால நீ மாயம் செய்தாயன்றதுல சொல்லி புலம்புவதில் பயன் இல்லை. அதனால்தான் இங்க இந்திரஜித்தன் சொன்ன, நான் செய்தது மாயமோ என்னவோ, போர்க்களத்தில் அது அங்கீகரிக்கப்பட்டதா இல்லையோ பட்டிருக்கு. அதனால 2 முறை உங்களை நான் வென்றேன். அதன் பிறகு நீ எங்களை எதிர்க்க வந்திருக்கிறாய்ன்னு சொன்னா, ஏற்கனவே உன் முன் அனுபவம் என்னிடம் தோற்றதுதான். தோற்றது மட்டுமில்ல, மரணத்தை சந்தித்தது. இப்ப என்ன தைரியத்தில் வருகிறீர்கள்? ஆகவே இப்பொழுது நான் ஒரு வாய்ப்பு தருகிறேன், முடிந்தால் ஓடிவிடுங்க. அதான் கடைசி வார்த்தை. இவ்விடத்தை விட்டு அகன்று ஓடப் போகின்றீர்களா? மாண்டு கிடத்தீரோ நடத்தீரோ தான். என்ன மீண்டும் 300 முறை போர் செய்து சாக போறீங்களா, இல்ல ஓடிடுறீங்களா? முடிவு நீங்க பண்ணீங்க. என்ன ஆற்றல் இருக்கணும் அவங்கிட்ட. தன்னை எதிர்க்க வரக்கூடிய அவ்வளவு பெரிய படைய ஒரு வீரனாக நின்று இந்திரஜித்தன் பேசினதோடு நில்லாமல் தனது போர்ச்சங்கை முழங்கிக் கொண்டு வானர படைகளின் மீது தனது தேரை செலுத்த முன் வந்தான். நின்மின்கள் நின்மின் என்ன நெருப்பு எழ விழித்து நீண்ட மின்மின் கொள் கவசம் இட்டான். வீக்கினான் தூணி வீரம் பொன் மின் கொள் கோதை கையில் பூட்டினான். பொறுத்தான் போர்வில் எல் மின் கொள் வைரத்தின் தேர் ஏறினான் எரிந்தான் நான். நின்மின்கள் நின்மின் என்ன நெருப்பு எழ விழித்து, இவ்விடத்தை அகலமாட்டோம் என்று நீங்கள் சொன்னால் பகைவர்களை பார்த்து சொல்லலாம், நில்லுங்கள் நில்லுங்கள் என்று சொல்லி நெருப்பு சிந்தக்கூடிய கண்களினால் விழித்து கொண்டு நீண்ட மின்மின் கொள் கவசம் இட்டான். மின்னலை ஒத்த ஒளியினை கொண்ட கவசத்தினை தன் உடலிலே தரித்து கொண்டான் இந்திரஜித்தன். தூணி வீக்கினான் வீரப்பொன் மின்கொள் கோதை கையில் பூட்டினான். கம்பரா தூணியை தோளிலே கட்டினான். வீரத்திற்கு அறிகுறியான பொன்னால் இயன்ற ஒளியினை கொண்ட வில் உரையினை கை விரலில் செரித்தான். அந்த விரலில் பிடித்து கொண்டான் உறுதியா. போர்வில் பொறுத்தான். போர் தொழிலுக்குரிய வில்லினை கையிலே தாங்கினான். எல்மின் கொள் வைரத்தின் தோல் ஏறினான் எரிந்தான் நாணி. கதிரவனை ஒத்து ஒளிவிடக்கூடிய திண்ணிய வைரத்தேரில் ஏறினான். வில்லானினை தெரித்து ஒளி செய்தான் இந்திரஜித். போருக்கு அவன் தயாராயிட்டான், முன்னெடுத்து வருகிறான்.
ஊதினான் சங்கம் வானத்து ஒன் தொடி மகளிர் ஒன்கண் மோதினார் கணத்தின் முன்னே முழுவதும் முறுக்கி முற்ற காதினான் என்ன வானோர் கலங்கினார் கைலையானும் போதினான் தானும் இன்று புகுந்தது பெரும் போர் என்று கம்பன் சட்டிலா சொல்ற இடம். சங்கம் ஊதினான் வானத்து ஒன் தொடி மகளிர், தனது சங்கத்தை எடுத்து ஊதினான், நான் போருக்கு தயாராகி வந்து கொண்டிருக்கிறேன் என்ற அறிவிப்பினை செய்து கொண்டே வருகிறான். வானத்துல இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த ஒளி பொருந்திய வளையல்களை அணிந்த தெய்வ பெண்கள் தேவ மாதர்கள் ஒன்கண் மோதினார், அஞ்சி பயந்தவர்களாய் கண்களை மோதி ஒருவரை ஒருவர் பார்த்து அஞ்சிக் கொண்டார்கள். கணத்தின் முன்னே இந்திரஜித்து ஒரு கண நேரத்தினுள் முழுவதும் முறுக்கி முற்ற காதினான் என்ன வானோர் கலங்கினர், முழுவதனையும் அழியும் படைத்து வளைத்து கொன்றவன் ஆவான் என்று எண்ணி தேவர்களும் அச்சப்பட்டார்கள். அவ்வளவு பெரிய வீரன். கைலையானும் போதினான் தானும், கைலை மலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானும் தாமரை மலரிலே விட்டு இருக்கும் பிரம்மதேவனும் இன்று புகுந்தது பெரும்போர் என்றார். இன்று பெரியதோர் போரை இந்த உலகம் காணப்போகிறது என்று தெய்வங்கள் கூட கவலை கொண்ட. இழைத்த பேர் யாகம் தானே யாம் செய்த தவத்தினாலே பிழைத்தது பிழைத்ததேனும் வானரம் பிழைக்கலாற்றா அழைத்தது விதியே கொல் என்று அஞ்சினார் அம்பினோடும் உழைத்தது காண்கின்றோம் என்று உணங்கினார் உம்பர் உள்ளார். இழைத்த பேர் யாகம் தானே, இந்திரஜித்து செய்ய தொடங்கிய நிகும்பல யாகமானது யாம் செய்த தவத்தினாலே பிழைத்தது. நாம் முன்பு செய்த தவத்தின் காரணமாக அந்த வேள்வியை இந்திரஜித்தன் செய்ய முடியாமல் போயிற்று. பிழைத்ததேனும் வானரம் பிழைக்கலாற்றா, யாகம் செய்ய முடியாமல் தவறினாலும் இனி இந்த இந்திரஜித்தன் கோபத்திற்கு முன்பு இந்த குரங்குகளெல்லாம் பிழைக்குமா என்று தெரியவில்லையே என்று தேவர்கள் அஞ்சினார்களாம். அழைத்தது விதியே கொல் என்று அஞ்சினார். இந்த குரங்குகளை இங்கு அழைத்து வந்து இறந்தாக வேண்டும் என்று அழைத்து வந்தது விதியோ என்று அஞ்சினார்கள். அம்பினோடும் உழைத்தது காண்கின்றோம் என்று, அம்பினோடும் குரங்குகள் வருந்துவதை காணப்போகின்றோம் என்று உம்பர் உள்ளார் உணங்கினார். தேவர்களாக உள்ளவர்கள் வாட்டமுற்றார்கள். இந்த குரங்குகள் கற்களையும் மரத்தையும் கொண்டு எரிய போகின்றனவே, இந்த குரங்குகளினது உடல்களை இந்திரஜித்தனது அம்புகள் துளைக்கப் போகின்றனவே, இனி என்னாக போகிறதோ இதுதான் விதியோ என்று போர்க்களத்தை காண வந்த தேவர்கள் வானவெளியில் அஞ்சினார். நான் தொழில் ஓசை வீசி செவிதொரும் நடத்தலோடும் ஆண் தொழில் மறந்து கையின் அடுக்கிய மரனும் கல்லும் மீண்டன மறித்து சோர விழுந்த மெய்யே மாண்டனம் என்றே உண்ணி இருந்தன குரங்கின் மாலை. நான் தொழில் ஓசை வீசி செவிதொரும் நடத்தலோடும், இந்திரஜித் தனது வில்லினது நான் அது தெரித்து எழுந்த ஒலியினால் அந்த ஓசை போர்க்களம் முழுவதும் பரவி இந்த குரங்குகளின் காதுகளையும் போய் விழுந்தன. குரங்கின் மாலை ஆண் தொழில் மறந்து, அங்குள்ள குரங்குகளினுடைய சேனைகளினது வரிசை இருக்குல்ல, அந்த வரிசை அந்த அணி அணியாக இருக்கக்கூடிய குரங்குகளினது போர் படை ஆண்மை தொழிலை மறந்தனவாய் இனி எவ்வாறு போர் செய்ய போகின்றோம் என்பதை மறந்து கையின் அடுக்கிய மரனும் கல்லும், கையில் தாங்கியிருந்த மரங்களையும் கற்களையும் மீண்டன மறித்து சோர விழுந்தன. பகைவர்கள் மேல் எரியப்படாமல் மடங்கி சோர்ந்து வீழ, கையில பிடிச்சதெல்லாம் கீழே விட்டுட்டா. நமக்கு என்ன ஆகுமோன்ற பயத்துல எரிய எடுத்த மலைகளும் கற்களும் எரியப்படாமலேயே இந்த குரங்குகள் கொண்ட அச்சத்தினால் கீழே நழுவி விழுந்தன. மெய்யே மாண்டனம் என்றே உண்ணி இருந்தன. அவ்வாறு விழுந்த வானரங்கள் நாம் நிச்சயமாக இறந்தோம் என்று அஞ்சி தலைதெறிக்க ஓட தலைப்பட்டார். படைப்பெரும் தலைவர் நின்றார்,
அல்லவர் இறுதி பற்றும் அடைப்ப அரும் கால காற்றால் ஆற்றாது ஆகி கீறி புடைத்தது இரிந்து ஓடும் வேலை புனல் என இரியலுற்றார் கிடைத்த பேர் அனுமன் ஆண்டுவோர் நெடுங்கிரி கிழித்து கொண்டார். படைப்பெரும் தலைவர் நின்றார். எல்லா வானரங்களும் ஓடி போச்சு. இந்த வானரங்களை வழிநடத்தக்கூடிய பெரிய படைத்தலைவர்களாகிய ஜாம்பவான், அங்கதன், சுக்ரீவன், அனுமன் இவர்கள்தான் நின்றார்கள். அல்லவர் இறுதி பற்றும் அடைப்ப அருங்கால காற்றால் அவர்கள் அல்லாத ஏனைய வானர வீரர்கள் அழிவினை தேடும் தடுக்க ஒண்ணாத ஊழிக்காலத்து பெருங்காற்றால் ஆற்றல் அது ஆகி கீறி புடைத்து இரிந்து, ஊழிக்காற்று அடிக்கின்ற பொழுது அதை எதிர்த்து நிற்க முடியாமல் எல்லாம் பிதிர்ந்து ஓடுவது போல இந்த இந்திரஜித்தனினுடைய வில் நான் ஒளியை கேட்டு எல்லோரும் ஓடினார்கள், அலைந்து திரிந்தார்கள். ஓடும் வேலை புனலென இரியலுற்றால் ஊழி காலத்துல வழிந்து ஓடக்கூடிய கடல் நீர் எவ்வாறு முறையற்று சிதறி ஓடுமோ அது போல வானர வீரர்கள் முறையற்று சிதறி ஓடினார்கள். கிடைத்த போர் அனுமன் இந்திரஜித்தனுக்கு எதிராக நின்றுள்ள போர்த்தொழிலே ஆர்வம் கொண்டுள்ள ஹனுமன் ஆண்டு ஓர் நெடுங்கிரி கிழித்து கொண்டான். அவ்விடத்தில் உள்ள பெரிய மலையினை பூமியிலிருந்து பெயர்த்து இந்திரஜித்தனை நோக்கி எய்தற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டான். இதுக்கப்புறம் இந்திரஜித்தனுக்கும் அனுமனுக்கும் நடந்த போர். அதன் பிறகு இலக்குவனுக்கும் இந்திரஜித்தனுக்கும் நடக்கக்கூடிய போர் அடுத்த வகுப்பில்